இப்போ வந்து கண் நோய்கள் அப்படின்னாக்கும் எல்லாருமே வந்து கண்ணுக்கு தான் மருத்துவம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போது நம்மக்கிட்ட நேற்று கூட ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2018ஆம் ஆண்டுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து ஏறக்குறைய வந்து பல மாற்று முறை மருத்துவர்களையும் பிரபல மருத்துவ மையங்களையும் பார்த்துட்டு வந்ததாக சொன்னாங்க. ஆனால் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கண் பார்வை சார்ந்த குறைபாடுகள் வரக்கூடாது அப்படின்னா கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் இந்த 3 ஈரல்களையும் சரியாக வந்து இருக்கிறதுக்கு நாம் வந்து ரசாயனம் கலந்த உணவுகளை வந்து தவிர்க்கணும். அதுபோல் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ வந்துட்டு இப்போ வந்து போதைப் பொருள்கள் பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி ஆல்கஹால் பயன்படுத்துறதை வந்துட்டு தவிர்க்கணும். அதே போல் வந்துட்டு நேரத்துக்கு வந்து தூங்குறத வந்து ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். அது மாதிரி செஞ்சுக்கிட்டு வரும்போது கண் சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு வராது. போகர் நேச்சர் கேர் சேனல் பார்த்துட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய மற்றும் ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கோ கண் பார்வை குறைபாடு. இந்த கண் பார்வை குறைபாடு ஏன் வருது, அதை தவிர்க்கிறது வந்து எப்படி, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு இந்த போகர் மூலிகை வைத்தியசாலையில் எந்த மாதிரியான மருத்துவங்கள் கொடுக்குறோம், அதை எப்படி குணப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது வந்து இந்த காணொலியில் பார்ப்போம். இப்போ வந்து கண் நோய்கள் அப்படின்னாக்கும் எல்லாருமே வந்து கண்ணுக்கு தான் மருத்துவம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போது நம்மக்கிட்ட நேற்று கூட ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2018ஆம் ஆண்டுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து ஏறக்குறைய வந்து பல மாற்று முறை மருத்துவர்களையும் பிரபல மருத்துவ மையங்களையும் பார்த்துட்டு வந்ததாக சொன்னாங்க. ஆனால் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏறக்குறைய ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க திண்டுக்கலுக்கு அருகாமையில் தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பல லட்சங்களை செலவு பண்ணிட்டு முழுமையாக பார்வை இல்லாமல் இப்போ வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நிறைய வந்து இன்ஜெக்ஷன் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய போட்டிருக்காங்க கண்ணுக்கு. அந்த மாதிரியான ஒரு பக்க விளைவோடு தான் நம்மக்கிட்ட வந்திருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நேற்று வந்து ஒரு முறை மருத்துவம் பண்ணணும். அந்த ஒரு முறை மருத்துவம் பண்ணதுக்கப்புறம் போய் என்ன மாற்றம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் போய் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம். அவங்க பார்த்தீங்கன்னாக்கா சூரியனை பார்த்தாங்க, மேல் நோக்கி வானத்தை பார்த்தாங்க, சூரியன் ஒளிர்வது தெரியுது, மித்த எதுவுமே தெரியலை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் தொடர் மருத்துவம் எடுத்துக்கும்போது அவங்களுக்கு வந்து அது சரியாயிரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போது வந்துட்டு இது மூலம் வந்து பாதிப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கும் ஒரு 5 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் வந்து நம்ம வந்து அதுக்கான மருத்துவத்தை வந்து இங்கே கொடுக்குறோம். இதுக்கு வந்து வழக்கமாக வந்து கண் பார்வை சார்ந்த குறைபாடுகள் வரக்கூடாது அப்படின்னா கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல் இந்த 3 ஈரல்களையும் சரியாக வந்து இருக்கிறதுக்கு நாம் வந்து ரசாயனம் கலந்த உணவுகளை வந்து தவிர்க்கணும். இந்த அதுபோல் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ வந்துட்டு இப்போ வந்து போதைப் பொருள்கள் பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி ஆல்கஹால் பயன்படுத்துறதை வந்துட்டு தவிர்க்கணும். அதே போல் வந்துட்டு நேரத்துக்கு வந்து தூங்குறத வந்து ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். அது மாதிரி செஞ்சுக்கிட்டு வரும்போது கண் சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு வராது. அதே போல் வந்து மொபைலினுடைய பயன்பாட்டை வந்து குறைச்சிக்கணும். அதனுடைய கதிர்வீச்சுகள் போய் கண்ணில் பட்டு அந்த கண் வந்து வறட்சித்தன்மை அடைஞ்சு நிறைய பாதிப்புகளை வந்து உண்டாக்குது. இப்போ இருட்டான அறைகளில் வந்து டிவி பார்க்குறதோ அல்லது வந்துட்டு அந்த மொபைல் பயன்படுத்துகிறதோ வந்து இல்லாமல் லைட் போட்டு அந்த நேரத்தில் பார்க்க வேண்டியது வந்து நம்ம பார்க்கலாம். அதனுடைய தாக்கம் வந்து குறையும். அதே போல் வந்து கண்களுக்கு வந்து இந்த பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி அப்படின்னு 2 கீரை வகைகள் இருக்குது அல்லது மூலிகைகள் இருக்குது. அதை வந்து தொடர்ந்து வந்து நாம் வந்து வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்துகிட்டு வரும்போது கண் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வராது. அதையும் தாண்டி வந்துடுச்சு, அதை வந்து எளிமையான முறையில் வீட்டில் தீர்த்துக்க முடியல அப்படின்னாக்கோ அவங்களுக்கு வந்து வழக்கமாக வந்து ஒரு 5 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் மருத்துவம் தர்றோம். ரொம்ப மிகவும் மோசமாக இருக்குது, கண் பார்வை சுத்தமாகவே தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூட நம்ம ஏற்கனவே மருத்துவம் பார்த்து ஒரு வாரத்திலே வந்துட்டு நமக்கு வந்து 20% தெரியுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி வந்து அவங்களுடைய தாக்கம் எந்த அளவு இருக்கோ அந்த தாக்கத்தை குறைக்கிறதுக்கான முயற்சியை வந்து இந்த வெளிப்புற மருத்துவம், பாரம்பரிய
தடவல் முறை மூலியமாக வந்து அதை சரி பண்ணி தர்றோம். அதையும் தாண்டி வந்துட்டு அந்த 3 உறுப்புகள் வந்து பலப்படுறதுக்கு உள்மருந்தாக மூலிகை மருத்துவம் வந்து பண்ணுறோம். அதே போல் வந்து கண்ணுக்கு போகக்கூடிய நரம்பில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் சரியாகிறதுக்காக மருத்துவம் பண்ணுறோம். இது போல் வந்துட்டு கண் சார்ந்த குறைபாடுகளுக்கு வந்து 100% தீர்வு வந்து கட்டாயமாக வந்து பாரம்பரிய மருத்துவத்தின் மூலியமாக வந்து தர முடியும். எனவே நோய் வரக்கூடாது அப்படின்னாக்கும் அது நம்முடைய கையில் தான் இருக்குது. எனவே நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெயிலையும் மாற்றம் கொண்டு வரணும். ஏன்னா வெளியில் போய் வாங்குகிற எண்ணெய்கள்னால கல்லீரல் பாதிப்பு அதிகமாகுது. அதுதான் வந்துட்டு கண் பார்வை குறைபாட்டுக்கான மிக முக்கிய காரணம்னு சொல்லியிருக்கோம். அதனால் வந்து சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை வந்து நீங்களே பருப்புகளை வாங்கி கொண்டு போய் மரச்சக்கில் ஆட்டிகிட்டு வந்து அதை பயன்படுத்துங்க. அது மிகவும் சிறப்பாக இருக்கும். இது போன்ற மேலும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை வந்து போகர் நேச்சர் கியூர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பல நல்ல தகவல்களை இந்த சேனல் வழியாக நீங்கள் காணலாம். நன்றி.